ஐயோ, தண்ணிய தனியா அடிச்சா எப்படிப்பா கிக்கு வரும்? ஓசில ஊத்தி குடுக்கறேன்னு சொல்றோம், ஒரு வயல வர மாட்டேங்கிறானே. நம்ம நாட்டுல கட்சி ஆரம்பிச்சா கூட்டி சேர்றானுங்க, சாமியார் ஆனாலும் கூட்டி சேர்றானுங்க, பம்ப் அடிச்சாலும் கூட்டி சேர்றாங்க. தண்ணி அடிக்க ஒரு வயலும் வர மாட்டேன்றானே. எல்லாவா ஐயோ, தனியா என்ன புலம்ப விட்டானுங்களே. அங்க ஒரு பொறாத்தனைய வரான். அண்ணே வாங்க அண்ணே. என்னப்பா? நான் அப்பாவா? மகனே, என்கிட்ட ஐட்டங்கள் இருக்கு. கப்பு நிறுச்சா குப்புனு ஏறும். ஃபாரின் கில்பா. யார பார்த்து ஃபாரின் சரக்கு சாப்பிட சொல்ற? பட்டை இருக்கா? சொல்லி அனுப்பு. வரேன். நாய தப்பிய சாக்கடையில மறைச்சு வச்சு குடிக்கிற பேய் என்ன பார்த்து நீ நாயின்னு சொல்லிட்டு போறியா? இற உனக்கு வச்சிருக்க. ஐயோ ஐயோ, இத குடிக்க யாருமே வர மாட்டேன்றீங்களே. அங்க ஒரு பம்பளி மாஸ்தரே வரான். பார்த்தா படிச்சவன் மாதிரி ரீஜெண்டா தெரியுது. அவன் அப்படியே அமுக்கிடுவான். ஆனா அவங்கிட்ட போய் ஃபாரின் கீன்னு சொல்லி அறவாங்க கூடாது, பட்டைன்னு சொல்லுவான். Yes, coming, yes, coming and sitting. Girls, what you want? Girls, you want drinks, sir? You want patai? Arak sarayam. ஏயாச்சே பட்டேடிக்கான்னு கேக்குற? யார பார்த்து பட்டேடிக்கான்னு கேக்குற? ஃபாரின் தான் சொல்றா. பட்டேடிக்க பரதேசி தேய ஊஞ்ச பாரு ரப்பர் வாயா. உன்னலண்ணா முன்னாடி அடிச்சுட்டு போனானே அவனை சொன்ன, நீ பின்னாடி எல்லாம் ஆச்சா? நல்லா இருந்தா அந்த பலா கொட்டியும் போராத்தில நொங்கிறாரு. ஐயோ, குடிக்க யாராவது வாங்கலே. ஐயோ சிறுசே, என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. அதை வச்சு ஒரு சின்ன வீடு கட்ட முடியுமா? சின்ன வீடு கட்ட முடியாது, சின்ன சமாதியை தான் கட்ட முடியும். ஏன் நீ சமாதி ஆயிட்ட? நான் இல்ல, அங்க பாரு ஒருத்தர் சமாதி. அட நம்மாலே சின்ன கண்ணா பின்னாடி எல்லாரும் அடிச்சுட்டு தான் சாஞ்சிருவாங்க. இவன் என்ன அடிக்காமலேயே சாஞ்சிட்டானே. நான் நினைக்கிறேன் வித்தியாசமா எதையும் அடிச்சிருக்கான். மேலே ஏறி அடிச்சானா? அவன் எங்க ஏறி அடிச்சானு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சின்ன கண்ணா சின்ன. அடேங்கப்பா, ஐயோ, அரை பாட்டில் கிக்கர்னா மாதிரி அடிச்சான போய்வேன். இல்ல இதுக்கு முன்னாடி 2 நாய்ங்க என்ன இதே மாதிரி அடிச்சுட்டு போனாங்க. அதே ஞாபகத்துல இருந்தாலும் உங்களை நான் அடிச்சுட்டேன். சின்ன நீ இன்னும் என்னென்ன ஞாபகத்துல இருக்கங்கிறத முதவே சொல்லிடு. என்னால அடிவாக்க முடியல. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். வாங்க உட்காந்து அடிப்போம். ஐயோ, மறுபடியும் அடிக்க போறியா? தண்ணி அடிப்போம்னு சொன்னேன். ஐயோ, நான் அதுல நீச்சலே அடிப்பேனே சொல்ல வேண்டியதானே. அப்பா இத பாருங்க, இந்த பார்ட்டியை நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு வைக்கிறேன்? இது வரைக்கும் என் ஃப்ரெண்டு சிவா கிட்ட சிக்காத அந்த காமாட்சி இப்ப சிக்கிக்கிச்சு. காதலோ காதல், காதலோ காதல், காதலோ காதல். ஊத்தோ ஊத்து, ஏத்தோ ஏத்து. சிவாவுக்கும் காமாட்சிக்கும் காதலா? இது எங்கேயோ இடிக்குதே. ஒரே முத்து யாரும் இல்ல சொல்றல. அதெல்லாம் இப்ப ஒண்ணும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அங்க பாரு. என்னாச்சுங்க? என்னடாச்சு? தலைவரே, இந்த அக்கிரம அநியாயம் எந்த கிராமத்தில நடக்குமா? எங்கேயுமே நடக்காது. ரொம்ப அநியாயம். விடவே கூடாது. விடவே கூடாது. இந்த அக்கிரமத்தை பத்தி பஞ்சாயத்துல வச்சு கீழ்த்த வேண்டியதுதான். என்ன அக்கிரமமா இருக்கு? காமாட்சி எப்படி அருள்வாக்கு சொல்ற பொண்ணு இப்படி பண்ணிடுச்சே. அதானே நம்ம ஊருக்கு ஏதோ போராத நேரம். நீ செஞ்சிருக்கிற காரியத்தினால நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, இந்த ஊரே சேர்ந்து தலைகுனியும்படி ஆயிப்போச்சு. இதுக்காக வாடா கோயில் குளம்னு சுத்த விட்டேன்னு இந்த ஊருக்காரங்க எல்லாம் என் மூஞ்சில காரி துப்புவாங்களே.
சொல்லு, உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு சொல்லு. அப்பா, சத்தியமா கனவுல கூட இந்த மாதிரி நிலைமை வரும்னு நான் நினைக்கலப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உன்னை பெத்த குத்தத்துக்காக நான் உன்னை மன்னிச்சிடலாமா? ஆனா இந்த ஊருக்காரங்க கடவுளே என்னென்ன கேள்வி கேட்க போறாங்களோ அதுக்கு நான் என்னென்ன பதில் சொல்ல போறேனோ. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு என்ன தலைகுனிய வச்சதும் இல்லாம ஊருக்கே பகையாளியா வந்து நிக்கிறியடா பாவி. ஏப்பா, ஊருக்கே உத்தரவு கொடுக்கிற ஆத்தாவா இந்த ஊர் ஜனங்க மதிக்கிறாங்க. அவளை அடைய நினைக்கிறியே, அது எப்படிப்பா முடியும்? காமாட்சி தான் என் மனைவியை முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அவளோட பழகவே ஆரம்பிச்சேன். எனக்கு ஊரை பத்தி கவலை இல்ல, உங்க சம்மதம் தான் தேவை. எங்க சம்மதம் உனக்கு முக்கியமே இல்லடா. இந்த ஊரோட சம்மதம் தான் உன் கல்யாணத்துக்கு முக்கியம். அவங்க கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லித்தான் ஆகணும். என்னண்ணே தலைவர் பசங்க உட்காந்துருக்காரு? அவரு சோடா கலருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணே, நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டுங்களா? நீ எல்லாம் வாங்கிட்டு வந்தா குடிக்க மாட்டாரியா? அவர் ஏற்கனவே குடிச்சிட்டு வர தலைவர். ஏப்பா, ஊர் முழுக்க உன்னை பத்தி போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்க, இத பத்தி என்னப்பா சொல்ல போற? இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? எனக்கு ஆகாதவங்க யாரும் இப்படி செஞ்சிருக்காங்க. காமாட்சி நான் மனசார விரும்புறது என்ன உண்மைதான். அதுக்காக இப்படி போஸ்டர் அடிச்சு ஒட்டிதான் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த வேலையை செஞ்ச மட்டும் என் கையில கிடைச்சான்னா என்ன பண்ணிருவ? கழுத்துல மாலையை போட்டு கையில சோடா கொடுத்துருவியா? இல்ல, அவனை கண்டன் துண்டமா வெட்டி போட்டுருவேன். இதுக்கு சொல்லாம இருந்திருக்கலாம். சும்மாரியா? உன்னை கேட்டனா? ஏதோ வந்தோம் பேசணும்ன்றக்கா பேசினேன், கடைசியில இப்படி மாறி. பஞ்சாயத்து ரொம்ப நல்லா இருக்கு. குற்றவாளியே குத்துவேன் வெட்டுவேங்கிறான், போலீஸ்காரனே திருடுன மாதிரி. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தப்ப பட்டு வந்து பஞ்சாயத்து வந்து எகத்தாளமா பேசினா அப்புறம் பஞ்சாயத்துக்கு என்னங்க மரியாதை இருக்கு? ஒண்ணும் ஆகாது. இப்படி காமாட்சி காதலிக்கிறா, கண்ணாரு கருவாடு இருக்கிறான்னு சொல்றதுக்கெல்லாம் பஞ்சாயத்து கூட்டினா ஊர் மரியாதையும் பஞ்சாயத்து மரியாதையும் கெட்டுதான் போகும். நானும் காமாட்சியும் மனசார ஒருத்தர் விரும்புறோம். அது எங்க சொந்த பிரச்சனை. இதுல பஞ்சாயத்துக்கு என்ன வேலை? பஞ்சாயத்துக்கு வேற வேலை வேணாமா? சொந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்தை கூட்டியே தீரணும். ஆமா, ஆமா. இப்படி ஆமா ஆமான்னு சொல்லுதான் என் நாட்டையே குடிச்சவராக்கிட்டீங்க. இதுக்கு ஆமாவா? சுத்தம். எதுப்பா அவன் சொந்த விஷயம்? நீ வேற எந்த பொண்ணையாவது காதல் பண்ணிருந்தா இந்த பஞ்சாயத்தே கூடி இருக்காது. ஊருக்கே உத்தரவு சொல்ற காமாட்சியை காதல் பண்ணா அது எப்படி அவன் சொந்த விஷயம் ஆகும்? பொது விஷயம், அதனாலதான் பஞ்சாயத்து கூடி இருக்கு. என்னப்பா நான் சொல்றது? அது சொல்றாங்க. ஆமா தம்பி, உன் விருப்பப்படி காமாட்சிக்கு உனக்கும் கல்யாணம் காட்சி நடந்துச்சுன்னா ஆத்தா எப்படி அவ மேல வருவா? ஊர்ல தீராத பிரச்சனைக்கெல்லாம் எப்படி தீர்ப்பு சொல்லுவா? என்ன அது அநியாயமா இருக்கு? சாதாரண ஒரு பொண்ணு லவ் பண்ணிருந்தா பரவாயில்ல, அருள் வாக்கு சொல்ற அம்மாவே லவ் பண்ணி நின்னுட்டான். யோ, எதுக்கே மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்க? அப்படின்னா அந்த பொண்ணு வாழ்நாள் பூரா வாழ்க்கப்படாம கன்னியாவே இருக்க சொல்றீங்களா? அவளோட ஆசையெல்லாம் அழிச்சிடணுமா? ஏயா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா நீங்க எல்லாம் சும்மா இருப்பீங்களா? சிவா சொல்றது நியாயம்தான். அந்த பொண்ணு மனசுல அப்படி ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அடிச்சுட்டு வர ஆத்து வெள்ள மாதிரி எந்த பக்கம் போதும்னு யார் கண்டா? அதுக்காக அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு விருந்தா சாப்பிட முடியும்? இத பாருங்கய்யா, இந்த பையன் தன் முடிவை வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டான். இப்ப நானும் நம்ம பஞ்சாயத்து முடிவை சொல்லிடுறேன். சிவா காமாட்சி விஷயத்த ஆத்தா கிட்டே விட்டுருவோம். வழக்கம் போல பௌர்ணமி இன்னைக்கு பூஜை போட்டு ஆத்தா கிட்ட உத்தரவு கேட்போம். அதுபடி நடப்போம். இப்ப சபை கலையலாம். அப்புறம் என்னப்பா? போகும்போது அவங்களோட சேர்ந்து வந்துடும், இல்லைன்னா அடி வாங்குவீங்க. வரேன். ஒரு நிமிஷம். எப்படி நம்ம கொக்கி? இதுக்கு தான் அடுத்தவன் வயிற்றுல அப்படியே கொட்டிக்கிறதுன்னு பேரு. எப்படி அசத்தலா இருக்குல்ல? அசிங்கமா இருக்கு. எங்கடா போய் தொலைச்சாங்க அந்த கணக்கு? என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டான். அவன் இல்லாம கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. டேய், எங்க இருந்தாலும் அவனை பிடிச்சி கூட்டி வாங்கடா. சொன்னதா காதல் வாங்குனீங்களா இல்லையா?